ஒளிபரப்ப உதவுபவர்கள் அருட்சகோதரி மேரி ஆக்னஸ். இன்று தனது 70ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா மற்றும் தனது துறவற அருள் பொழிவின் 50ஆம் ஆண்டு பொன் விழாவினையும் கொண்டாடுகிறார். இவரின் வாழ்வில் இறைவன் இவருக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து நல்ல உடல் சுகமும் இறையாசிரும் வேண்டி தேவனின் இல்லத்தில் நான் நுழைந்தேன், தீற்றரவாளன் கருணையினார். தேவனின் இல்லத்தில் நான் நுழைந்தேன், தீற்றரவாளன் கருணையினார். தேடரும் பொருளா இறைவனை காண ஆவல் கொண்ட காரணத்தால் தேவனின் இல்லத்தில் நான் நுழைந்தேன், தீற்றரவாளன் கருணையினார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்மாவோடும் இருப்பதாக. கன்னியும் மறை சாட்சியமான புனித ஆக்னேஸனுடைய விழாவை நாம் என்று நினைவு கூறுகின்றோம். 3வது நூற்றாண்டிலே பிறந்தவர். 13 ஆண்டுகள் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். ஆனால் சிறு வயது முதலே தன்னை கடவுளுக்கு முற்றிலுமாக அர்ப்பணித்து வாழ்ந்தார். அவர் அழகுள்ளவர் என்பதற்காக ஏராளமான ஆண்கள் அவருடைய அழகில் மயங்கி அவரை மணமுடிக்க விருப்பம் தெரிவித்தார்கள். ஆனால் அவரோ, நான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்து விட்டேன், அதனால் யாரையும் மணமுடிப்பதாயில்லை என்று சொல்லி எல்லோரையும் மறுத்துவிட்டார். இதிலே கோபமுற்ற ஒரு இளைஞன் ஆக்னஸை கட்டி எடுத்துச் சென்று அவரை ஒரு விபச்சார விடுதியிலே தள்ளினான். அங்கே ஆக்னஸ் அடைந்த கொடுமைகளுக்கு அளவே இல்லை. தான் விபச்சார விடுதியில் தள்ளப்பட்டாலும் ஆக்னஸ் தன்னுடைய புனிதத்தை கற்பை காத்து கொள்ள மிகவும் கடுமையாக போராடினார். யாராவது அவரை அணுகி வந்தால் அவருடைய முகத்திலிருந்து வெளிப்பட்ட பிரகாசமான ஒளி அவர்களை தாக்கி அவர்களை நிலை குலையச் செய்தது. இதனால் எல்லோருமே அவர் அருகில் செல்ல பயப்பட்டார்கள். இதற்கிடையிலே ஆக்னஸின் மீது கோபம் கொண்ட இருந்த கூட்டம் அவரை கொன்று போட்டது. இருந்தாலும் ஆக்னஸ் இறுதி வரையிலும் தன்னுடைய புனிதத்திலே உறுதியாக இருந்தார். தன்னை கடவுளுக்கு உகந்த நறுமணம் கமழும் பலியாக ஒப்பு கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, இவருடைய விழாவினை கொண்டாடுகிற போது நாமும் இறைவனுக்காகவே படைக்கப்பட்டவர்கள். நமது உடல் இறைவன் வாழுகிற ஆலயம் என்பதை உணர்ந்து அதனை தூய்மையாக பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. ஆனால் நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்களால் இந்த புனிதத்தன்மையை நாம் இழந்திருக்கிறோம். இதற்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். உள்ளம் நொந்து வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகிய எம்மை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எமக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கமிட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, வலியோரை நாணச் செய்ய வலுவற்றவை என உலகம் கருதுவதை தேர்ந்தெடுக்கின்றீ. அதனால் உம்முடைய மறை சாட்சியான ஆக்னஸின் விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் அவர் கொண்டிருந்த உறுதியான நம்பிக்கையை பின்பற்றிட கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம்.
இயல் 17 உயிருள்ள இறைவனின் திருவார்த்தைகள் 32, 33 மற்றும் 37. மேலும் அதன் தொடர்ச்சியாக 40 தொடங்கி 50 முடிய உள்ள இறைவனின் திருவார்த்தைகள். அந்நாள்களில் தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தனோடு போரிடுவேன் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது. நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சி உள்ளவன் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியரின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். தாவீது தம் கோலை கையில் எடுத்துக்கொண்டார். நீரோடையில் இருந்து வழுவழுப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டுக்கொண்டார். தம் கவனை கையில் பிடித்து கொண்டு பெலிஸ்தியனை நோக்கி சென்றார். தன் கேடயம் ஏந்துபவன் முன் செல்ல அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான். பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான். ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றம் உடைய இளைஞனாயிருந்தான். அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோலுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்கத் தொடங்கினான். மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளும் வனத்து விலங்குகளும் உன் உடலை இரையாக்குவேன் என்றார். அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய். நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூவுல விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இஸ்ரேலிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகில் உள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர். மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டினாலும் மீட்கிறவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர். அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார். பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவனுடைய போரிட பெலிஸ்தியனை படைத்திரை நோக்கி விரைந்து ஓடினார். தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியை குறிபார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாள் ஏதும் இன்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழகுபவரும் அவரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. ஊழியர் தாவீதை கொடிய வாளினின்று தப்புவித்தவரும் அவரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 3 வசனங்கள் 1 முதல் 6 வரை. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு மனிதன் ஒரு பெரிய மலையிலிருந்து கீழே விழுகின்றான். விழுகிற போது அங்கு ஒரு மரம் இருந்தது. அந்த மரக்கிளையை கெட்டியாக பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த மனிதன் உதவி கேட்டு, இங்கே யாராவது இருக்கிறார்களா, எனக்கு உதவி செய்ய என்று அலறினார். அப்பொழுது கடவுள் சொன்னார், நான் இருக்கிறேன், நீ என்னை நம்புகிறாயா? அதற்கு அந்த மனிதன், ஆமாண்டவரே, நான் நம்புகிறேன், ஆனால் என்னால் அதிக நேரம் இங்கே தொங்கிக் கொண்டிருக்க முடியவில்லை. இப்பொழுது கடவுள் சொன்னார், நீ உண்மையிலேயே என்னை நம்புவதாக இருந்தால் நீ பிடித்து கொண்டிருக்கிற கிளையை விட்டுவிடு, நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொன்னார். அந்த மனிதன் சற்று அமைதியாக இருந்துவிட்டு சொன்னான், வேறு யாராவது என்னை காப்பாற்ற இங்கு இருக்கிறார்களா? அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் ஒரு வலிமையும் போர் திறமும் கொண்ட கோலியாத்தை தோற்கடிப்பதிலே கடவுளை மிகவும் நம்பிய ஒரு சிறுவன் தாவீதை பற்றி அற்புதமான ஒரு கதை. ஒரு சிறுவன் என்று ஏளனமாக அறிமுகம் செய்யப்பட்டவர் தாவீது. அவரை இறைவன் தன் பணிக்காக அரசராக தேர்ந்து கொள்ளுகின்றார். நீயோ சிறுவன், கோலியாத்தோ இளமை முதல் போரில் பயிற்சி பெற்றவன் என்று சவுலால் இகழ்ச்சியாக குறிப்பிடப்பட்டவரை கோலியாத்தை வெல்வதற்காக இறைவன் தேர்ந்து கொள்ளுகின்றார். சிறு துரும்பும் பல் குத்த உதவும் என்று சொல்வார்கள். போர் திறனற்ற ஒரு சிறுவன் போர் திறம் கொண்ட வலிமையான பிலிஸ்திய தலைவன் கோலியாத்தின் மீது வெற்றி கொள்ள காரணம் அந்த சிறுவன் கடவுள் மீது வைத்திருந்த ஆழமான நம்பிக்கை. வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ராயலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர்தம் பெயரால் வருகிறேன் என்று தாவீது தன் நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். ஆற்றல் படைத்த கோலியாத்தை கொன்று பிலிஸ்திய படையை விரட்டி அடிக்கின்றார் தாவீது. வாளோடு வந்த வலிமையானவரை கவனாலும் கல்லாலும் வீழ்த்துகிறார் தாவீது. அன்புக்குரியவர்களே, தம்மில் நம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்கு கடவுள் தம்முடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிறவர்களுக்கு கடவுள் என்றுமே துணையாக இருப்பார். நம்பிக்கையோடு நாம் கடவுளை நோக்கி வருகிற போது பால் இணைந்தொட்டும் தாயினும் சாலப் பறிந்து ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்வார் இறைவன். நற்செய்தியிலும் கூட இயேசு மக்களின் பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கொடிய போரை எதிர்த்து போரிட வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. சட்டம் சட்டம் என்று சொல்லிக்கொண்டு உள்ளார்ந்த அன்பு சிறிதும் இல்லாத கடின மனம் படைத்த பரிசேயரை பார்க்கும்போது இயேசுவுக்கு ஒரு பக்கம் கோபமும்
இன்னொரு பக்கம் வருத்தமும் ஏற்படுகிறது. வாதத்தால் விளங்காத கையுடைய ஒரு மனிதரை சந்திக்கிறார் இயேசு. அந்த மனிதனை நோக்கி கையை நீட்டும் என்கிறார். அந்த மனிதனும் கையை நீட்டினார், குணம் பெற்றார். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை ஒரு போர்க்களம். அவநம்பிக்கையின் சக்திகளை தோற்கடிக்க போரில் முன்னோக்கி வா என்று இறைவன் நம்மை அழைக்கிறார். வாழ்க்கை ஒரு சோதனை களம். பகைவரை வெல்ல சாத்தானுக்கு எதிராக போரில் முன்னோக்கி வா என்று அழைக்கிறார் இறைவன். நமது போராட்டங்கள் மற்றும் நெருக்கடியான நேரங்களிலே, இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாம் இறைவனை நம்பி சார்ந்து வாழ வேண்டும். இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இணைச்சட்ட நூலில் நாம் வாசிப்பது போல, நீ வானத்தின் கடை எல்லை வரை துரத்தப்பட்டிருந்தாலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் அங்கிருந்து உன்னை கூட்டி சேர்ப்பார். எனவே துன்ப துயரம், வேதனை, சோதனைகள், இன்னல், இடையூறுகள் நம்மை துரத்துகிற போது ஆண்டவர் பெயரால் அவற்றை நாம் எதிர்கொள்ள வேண்டும். என்னால் ஒன்றும் முடியாது, ஆனால் ஆண்டவரோடு என்னால் எல்லாம் முடியும் என்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு நம் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை துன்பங்களையும் இடையூறுகளையும் நாம் சந்திக்க வேண்டும். திருப்பாடல் 33:20 நாம் வாசிப்பது போல, நாம் ஆண்டவரை நம்பியிருக்கிறோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆமென். என்னுள்ளம் ஏங்குதே என்னை உன்னிடம் தருகையிலே, என்னுள்ளம் ஏங்குதே என்னை உன்னிடம் தருகையிலே, என்னை இழந்து உன்னில் கலந்து, என்னை இழந்து உன்னில் கலந்து, உன்னில் இன்பம் காண காண என்னுள்ளம் ஏங்குதே என்னை உன்னிடம் தருகையிலே, என்னுள்ளம் ஏங்குதே. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையது உங்களது ஆனந்தை பரி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஆக்னஸ் எனும் புனிதை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய துன்பப் போராட்டங்கள் உமக்கு ஒப்பளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித ஆக்னஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க மறும்பெறும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் இந்த வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது இது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பிடிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று முக்குடியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து ஒளிமிகுமுடைய திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தொருளுக்கும் பொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியும்
உங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. இறைவா, அக்னஸ் எனும் புனிதையை கண்ணிமை மறைசாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இவ்வருள் அடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவோடு மேற்கொண்டு விண்ணகம் ஆட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: அருட்சகோதரி மேரி ஆக்னஸ் இன்று தனது 70ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா மற்றும் தனது துறவற அருள் பொழிவின் 50ஆம் ஆண்டு பொன் விழாவினையும் கொண்டாடுகிறார். இவரின் வாழ்வில் இறைவன் இவருக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து நல்ல உடல் சுகமும் இறையாசிரும் வேண்டி